40% இங்கே வந்து பிரான்ஸ்லேயே வந்தவர்கள் என்னிடம் கேட்டார்கள் என்ன இடம்பெறுகிறது என்றுதான் இந்த ஒரு காணொளி. இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் என்னிடம் கேட்டார்கள். என்ன இடம்பெறுகிறது என்றுதான் இந்த ஒரு காணொளி. இன்றைய தினம் கும்பாபிஷேக தினமும் மணவாள கோலமும் இடம்பெறுகிறது. எப்படி சுவாமியை வெளிவீதிகளாக கொண்டு வருகின்றார்கள், அது என்ன கும்பாபிஷேக தினம், எப்படியான நாள் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி இந்த காணொலியில் முழுவதுமாக சொல்ல போகின்றேன். இதோட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். இன்று என்ன நாள், எப்படியான நாள், நல்லூர் கோயிலில் இன்றைய நாள் என்ன இடம்பெறுகிறது வாங்க பார்க்கலாம். 4:54 மாலை நேரம். இந்த இடம் எப்படி இருக்கின்ற பாருங்கோ. இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமியார் பூந்தண்டிகை வாகனத்திலே வெளிவீதி உலா வரப்போகின்றார். இங்கே பாருங்க, பூந்தண்டிகை வாகனம் நிற்கின்றது. இந்த பூந்தண்டிகை வாகனம் எங்கே நிற்கிறது அப்படின்னு சொன்னால் புதிதாக அமைக்கப்பட்ட முன் வாசலினுடைய அந்த படிக்கட்டு, வெள்ளைக்கல்லினாலே ஒரு படிக்கட்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதுதான் சரியாக இருக்கும். ஏற்கனவே அமைக்கப்பட்ட பழைய கற்களை பத்திரமாக எடுத்து அதற்கு அதை சொல்ற பொலிஷிங் வேலைப்பாடு பட்டை தீட்டி அதே கற்களை மறுபடியும் பதித்து அந்த பாதையை வந்து சரிப்படுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திருவிழா காலங்களில் வரும்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே இப்படி இருந்தது. இதை வந்து இந்த கல்லை அப்படியே கிளப்பி எடுத்து அதே கல்லைத்தான் இங்கே வைத்திருக்கின்றார்கள். பாருங்கோ, இந்த வீதியாலேயே இன்றைய தினம் சுவாமி அப்படியே வெளிவீதி உலா கொண்டு வர போகின்றார்கள். இன்றைய தினம் வெளிவீதி உலா வர காத்திருக்கும் அந்த பூந்தண்டிகை வாகனம். இன்றைய தினம் பூந்தண்டிகை வாகனத்திலே வெளிவீதி உலா வருகின்றது. ஒரு விசேஷமான ஒரு காட்சியாக இருக்கும். அதே போல முன் வாசல்ல பாருங்க, வாழை குலைகள் 2 கரையிலையும் வந்து கட்டியிருப்பார்கள். பாருங்கோ, 2 கரைகளையும் வாழை குலைகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உள் மண்டபம் இதில் அவதானிச்சிங்கன்னு சொன்னால் தோரணம் எல்லாம் கட்டியிருக்கிறோம். பாருங்கோ, அலங்காரா நல்லூரா. இப்பொழுது ஆலயத்தினுடைய காண்டா மணிகள் ஒலித்து கொண்டிருக்கிறது. உள்ளே பூஜைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முருகனுடைய திருக்கல்யாண பூஜைகள் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லோரும் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். உள்ளே பூஜைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இன்றைய தினம் மேக கூட்டங்கள் அப்படி இருக்கிறது. வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வெளிவீதி உலா வரப்போகின்றார். வெளியில நல்ல மென்மையான ஒரு காற்று அடித்து கொண்டிருக்கிறது. கிழக்கு கோபுர வாசலுக்கு அருகில் இருக்கிற வீதியினூடாக இன்றைய தினம் சுவாமி எப்படி எழுந்தருளி வருகின்றார் என்ற காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எவ்வளவு காலத்துக்கு பிறகு நல்லூர் ஆலயத்துக்கு வாரீங்க? 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க வந்தீங்க? பார்த்துட்டேன். உள்ளவே சுவாமி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த காட்சி? கண்கண்ட காட்சி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சபடியா வந்து சந்தோஷமா பார்த்துட்டு போறோம். எந்த நாட்டில இருந்து வாரீங்க? பிரான்ஸ்லேயே வந்து ஆலயத்துக்கு முன்னாலே பக்தர்கள் எல்லாம் திரண்டு வந்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வெளிவீதி உலா வரப்போகின்றார். 5:55 இப்பொழுது சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி சுவாமியை வெளிவீதி உலா கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூந்தண்டியிலே இன்றைய நாள் நல்லூர் கந்த சுவாமியார் இருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பூந்தண்டியனுடைய வடத்தினை பக்தர்கள் பற்றி இழுக்க என்னும் சற்று நேரத்திலே சுவாமி செல்ல போகின்றார். கிழக்கு வாசல் இருந்து சுவாமி தெற்கு வாசல் நோக்கி செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பக்தர்கள் முன்னாலே திரண்டு நிற்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் இன்றைய தினம் என்ன இடம்பெறுகிறது நிறைய பேர் கேட்டார்கள். இன்று நல்லை கந்தனுக்கு 123வது கும்பாபிஷேக தின மணவாள கோலம் இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை. வைகாசி ரேவதி, இத்தகு ரேவதி நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் சேரும் இனிய நன்னாளில் தான் நல்லூர் கந்த சுவாமியாருக்கு மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்ற நாள். இப்பொழுது நாங்கள் தெற்கு வாசல் கோபுரத்துக்கு நேரே நிற்கின்றோம். சுவாமி மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். நல்லூரை சுற்றி நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். சுவாமி வரும் பொழுது தீபங்கள் எல்லாம் காட்டி கொண்டு பக்தர்கள் பக்தியுடன் இருக்கிற காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் சாத்துப்படி வேலைகள், சுவாமியுடைய அலங்கார வேலைப்பாடுகளையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். மின்னிறமான நாவல் மலர் மாலைகளோட நாவல் ஆடையுடன் இன்றைய தினம் சுவாமி வெளிவிதி உலா வந்திருக்கின்றார். பாரம்பரிய நகைகளோட சுவாமி எப்படி வெளிவிதி உலா வந்திருக்கார் என்று சொல்லி பாருங்க. தங்க திருவாசியில் பாரம்பரிய நகைகளோட முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் எப்படி எழுந்தொருளி வெளிவீதி உலா வருகின்றார் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மணி 19 இப்பொழுது மேற்கு வாசல் வீதியை சுவாமி கடக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே நான் கும்பாபிஷேகம் என்று சொல்லி கூறியிருந்தேன். இந்த தலத்திலே சம்ரோஷண கும்பாபிஷேகம் 123 ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்றது. முதலியார் குல சபாநாதன் அவர்கள் எழுதிய 1971ஆம் ஆண்டில் தேவஸ்தானம் வெளியிட்ட நல்லூர் கந்தசுவாமி நூலின் படி இந்த கும்பாபிஷேகமானது ஆறுமுக மாப்பாணர் காலத்தில் மூலஸ்தானம் கச்சழியாக அமைக்கப்பெற்று 1902ஆம் ஆண்டில் இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய தினத்திலே இன்றைய தினம் சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேற்கு வாசல் வீதியிலே பாருங்க, ஒரு பக்தர்கள் வழியிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி Thank you.
கிழக்கு வாசல்ல இருந்து சுவாமி வடக்கு வாசல் கோபுரம் நோக்கி நகர்கின்ற காட்சி அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலய வீதிகளை சுற்றி நிறகடம் குத்து விளக்குகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். வடக்கு வாசலிலிருந்து சுவாமி கிழக்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். போன முறை சொல்லி இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அக்கா முருகன் குளமும் அழைச்சது 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்தேன். போன வருஷத்துக்கு ஒருக்கா வந்து டெக்னிக் டோசன் 8 நாளையில் போயிட்டேன். இந்த முறை மகளி வேற எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். எந்த நாட்டில் இருந்து வந்துருக்கீங்க? லண்டன். ஸ்ரீண்டி அக்கா. அக்கா ஓ போன முறை அந்த விழாவில் போன வருஷம் நான் ஒருவரை காணொலி எடுத்தேன். அவருடைய அக்கா வந்திருக்கிறாங்க, லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு பிறகு முருகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். முருகன் என்னோடான் இருக்கிறார். நன்றி அம்மா. ஓகேடா. ஸோ இந்த இடத்துல அந்த பருப்பு துவையல் மாதிரி ஒன்று கொடுத்து கொண்டிருக்கணும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. 6 மணி 38 நிமிஷம். வடக்கு வாசல்ல இருந்து கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி மெதுவாக அந்த தீப்பந்த வெளிச்சத்திலேயும் மென்மையான மின்னொளியிலை இதுவாக அந்த பூந்தண்டிகையிலே பக்தர்கள் அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லி அலங்காரா நல்லூரா அப்படின்னு சொல்லி இழுத்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிழக்கு வாசல் கோபுரம் நோக்கி நல்லூர் கந்த சுவாமியார் அப்படியே மெதுவாக இன்றைய நாள் வெளிவீதி உலா வந்த பூந்தண்டிகையிலே திரும்புகின்ற அற்புதமான அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மணி 45 நிமிடம் சரியாக சுவாமி இருப்பிடத்துக்கு வந்துவிட்டார். வெளிவீதி உலா வந்த சுவாமி பூந்தொண்டிகளே இருந்து மெதுவாக இறங்கிக் கொண்டிருக்கின்றார். மணி 59 நிமிஷம் சரியாக சுவாமி அப்படியே மெதுவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். அலங்காரா நல்லூரா. முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்னுடைய காணொலியில் நல்லூரில் அது நருகில் இடம்பெற்ற அந்த அசைவ உணவகம் அது இப்போ மறுபடியும் சைவ உணவகமாக வந்து அறிவிச்சிட்டினோம். ஸோ இதான அந்த உணவகம். இங்கே வந்து சைவ உணவகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதையும் இந்த காணொலியில் வந்து நான் இணைக்கிறேன் மக்களே. ஏன்னு சொன்னால் நான் போராட்டத்துக்கு வந்த நான் அந்த ரீதியில் வந்து
உணவத்தையும் காணொலியில் இணைச்சினான். ஸோ அவர்களுக்கும் அது கெட்ட பேராக இருக்கும். மிச்ச பிரச்சனைகள், அனுமதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் அது அரசாங்க திணைக்களங்கள் பார்த்துக்கொள்ளும். நன்றி மக்களே. இன்றைய தினம் இடம்பெற்ற மணவாள கோலம் மற்றும் கும்பாபிஷேகம் தொடர்பான பல விஷயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திருவிழா தொடர்பான காட்சி உங்களோட நான் பகிர்ந்திருந்தேன். அடுத்த காலையுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடோட். பாருங்க, திருவிழா நேரத்திலும் சுற்றுலா செல்கின்ற மாணவர்கள் அதிகம் வந்திருக்கின்றார்கள். மக்கள் எல்லோருமே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் இப்படி இருக்கின்றது நிலைமை. கொஞ்சம் இன்றைய தினம் குளிர்காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. திருவிழாவும் நெருங்கப் போகிறது. நிறைய காணொளிகள் நல்லூர் தொடர்பாக வரும். காத்திருங்கள்.